வணக்கம். PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த காவனூர் கிராமத்தில் ஸ்ரீ மாணிக்க நாச்சியார் மற்றும் சப்தமார்கள் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து ஓராண்டு நிறைவு பெற்றது. இன்று 12/6/2025 இன்று காலையில் அம்மாவுக்கு தண்ணீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், குங்கும அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், எலுமிச்சை அபிஷேகம், தேங்காய் நீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், பழ அபிஷேகம் மற்றும் பல்வேறு விதமான மூலிகை பொருட்களை எல்லாம் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலச நீரை கொண்டு கடைசியாக அம்மனுக்கு ஊற்றி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடந்து முடிந்தது. அதனைத் தொடர்ந்து மகா அலங்காரம் நடந்து முடிந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் காவனூர் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இந்த முதலாம் ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் அனைவருக்கும் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 12 மணி அளவில் மகா அன்னதானம் வழங்கப்பட்டது. குறிப்பாக காவனூர் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் மற்றும் காவனூர் சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்கள், பக்தர்கள், கோவில் நிர்வாகிகள், நாட்டாண்மைதாரர், விழா குழுவினர், ஊர் மக்கள், குறிப்பாக காவனூரிலிருந்து இந்த முதலாம் ஆண்டு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாகவும் பொருளுதவி, பண உதவி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோவில் நாட்டாண்மை சார்பாக அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டு நன்றிகளும் தெரிவிக்கப்பட்டன. இதில் இளைஞர் பெருமக்கள் மற்றும் காவனூரில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இந்த முதலாம் ஆண்டு திருவிழாவை வெகு சிறப்பாக நடத்தி முடித்து அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க நாச்சியார் மற்றும் சப்தமார்களுடைய அருளை பெற்று அன்னதானத்தை பெற்று உண்டு அருந்தி அம்மாவின் அருளை பெற்று சென்றனர். பக்தி செய்திக்காக காவனூரிலிருந்து PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். ஆமாம், அதான் பக்கத்தில் உட்காந்து அருமையா.